ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது என்னதான் சிம்பிளான சின்ன விஷயமா இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியாம தான் இருக்கு. தெரிஞ்ச நிறைய பேருமே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பா போயிருமோன்னு அதை பண்றதுக்கு ஹெசிடேட் பண்றாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணாம, எந்த ஒரு ஐஎஸ்ஓவும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணாம, விண்டோஸோட அஃபிஷியல் விண்டோஸ் மீடியா கிட்ட வச்சு எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றது உங்க லேப்டாப்லயோ சிஸ்டம்லயோ அப்படின்றதான் தெளிவா சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஸோ டெக் பத்தின நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு 3 விஷயம் தேவை. ஒன்னு, ஒரு 8 GB ஆர் மோர் பென்ட்ரைவ். ரெண்டாவது, ஒரு ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன். தேர்டு, இது ஆப்ஷனல் தான். இன்கேஸ் உங்க சிஸ்டம்ல ஓஎஸ் கம்ப்ளீட்டா கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படும். ஏன்னா இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம மீடியா கிட்ட வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக. அப்படி இல்லை உங்க சிஸ்டம்ல இருக்கிற ஓஎஸ் தான் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப் பிசி தேவையில்லை, உங்க சிஸ்டம்லேயே இதை நீங்க தாராளமாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட இந்த 2வது லிங்க் டவுன்லோட் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரியேட் விண்டோஸ் 11 இன்ஸ்டலேஷன் மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு மைக்ரோசாஃப்டோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வரும். ஸோ அதை டேரெக்டாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபியூ திங்ஸ் கெட்டிங் ரெடி அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலெக்ஷன் வரும். யூஸ் த ரெக்கமெண்ட் ஆப்ஷன் ஃபார் பிசி அப்படின்னு சொல்லி இதை வந்து டிக் எடுத்துக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட பென்ட்ரைவை உங்களோட பிசி ஆர் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுடைய பென்ட்ரைவ் ரிமூவபிள் டிஸ்க் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸ் ஆன் யுவர் யூஎஸ்பி ட்ரைவ் வில் பி டெலீட்டட். ஸோ இந்த யூஎஸ்பியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே டெலீட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுட்டு தென் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கெட்டிங் ஃபியூ திங்ஸ் ரெடி அப்படின்னு சொல்லி அகெயின் உங்களுக்கு சுற்றும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்டலேஷன் மீடியா கிட் ரெடி ஆகும். ஸோ இது கம்ப்ளீட்டாக முடியட்டும். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் பென்ட்ரைவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சிஸ்டமில் போட்டு சிஸ்டம்க்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அந்த பென்ட்ரைவை எந்த சிஸ்டமில் ஒரு லேப்டாப்பில் ஓஎஸ் போடணுமோ அந்த சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஆன் பண்ணி F12 கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பூட் டிவைஸ் செலக்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் சிஸ்டம் அகெயின் ரீஸ்டார்ட் ஆகி டேரெக்டாக வந்து உங்களுக்கு விண்டோஸ் 11 செட்டப்போட செக்ஷனுக்கு போயிடும். தென் உங்களுக்கு லாங்குவேஜ் செட்டிங்ஸில் வரும். இதில் லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் யுனைடெட் கிங்டமும் டைம் அண்ட் கரன்சி ஃபார்மெட்டை நீங்கள் இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். தென் கீபோர்ட் அண்ட் இன்புட் மெத்தடுமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் இந்தியா தான். தென் நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் கொடுத்து அண்ட் ஐ வில் பி அக்ரி எவ்ரி ஃபைல்ஸ் இந்த ஆப் அண்ட் டெலீட்டட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ப்ராடக்ட் கீ கேட்கும். இங்கே உங்களுக்கு ப்ராடக்ட் கீ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் கீயை வந்து என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் லேப்டாப் ஆர் பிசி ஆல்ரெடி வரும்போதே உங்களுக்கான ஓஎஸோட வந்துருச்சு அப்படின்னா இந்த செக்ஷன் கேட்காது, அது வந்து ஸ்கிப் ஆகி போயிடும். இங்கே அகைன் வந்து உங்களுக்கு விண்டோஸ் 11 அக்ரிமெண்ட் லைசன்ஸ் வரும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரைவில் எந்த ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய ட்ரைவ்ஸ் காட்டும். சப்போஸ் இது காட்டலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே உங்களுக்கு லோட் டிரைவர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களோட டிரைவர்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதை வந்து உங்களோட பென்ட்ரைவில் நீங்கள் காப்பி பண்ணி வந்து அதை வந்து இந்த இடத்துல உங்கள் பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து இன்டெல் ஆர் ஏஎம்டியோட டிரைவர்ஸ் காட்டும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அகெயின் இதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் டிரைவர்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். தென் இப்போ நான் என்னோட சி டிரைவில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதனால் இதுதான் என்னோட பிரைமரி சி டிரைவ். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக நான் வந்து ஃபார்மட் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் இருக்கிற எந்த ஃபைல்ஸுமே எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் வந்து சி டிரைவை மட்டும் நான் ஃபார்மட் பண்ணிட்டு அதே சி டிரைவில் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நான் என்ன விண்டோஸ் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், ஸோ என்னென்ன அதுக்கான திங்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்னோட விண்டோஸ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிற டைமில் எனக்கு மீன்வைல் ரீஸ்டார்ட்டும் ஆகும். அண்ட் உங்களோட பிசி ஃபஸ்ட் டைமாக வந்து ரீஸ்டார்ட் ஆகும்போதே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் உள்ளே போய் அதுக்குள்ளே நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த டைமில் உங்களோட கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் ஆனில் தான் வச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அது வந்து ஆஃப் ஆகிடக்கூடாது. ஏன்னா இங்கேயுமே வந்து உங்களுக்கு விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் ஏதாவது ஆச்சு அப்படின்னா உங்களோட ஓஎஸ் அகெயின் கரப்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா
உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகி அதோட செட்டப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ எப்படி நம்ம விண்டோஸை செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினாக ரைட் கண்ட்ரி ஆர் ரீஜன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதில் வந்து நம்மளோட கண்ட்ரி இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறமா கீபோர்ட் லேஅவுட் கேட்கும். அங்கேயுமே இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அடிஷ்னல் கீபோர்டு வேணா வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. தென் நேம் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ உங்கள் பிசிக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க. ஸோ அகெயின் ரீஸ்டார்ட் ஆகி உங்களை இப்போது இன்டர்நெட் கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரிக் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனா உங்களால் லோக்கல் அக்கௌண்ட்டை உள்ளே போகாது. கண்டிப்பாக மைக்ரோசாஃப்டோடைய ஐடி கேட்கும். அதுக்கு நீங்கள் உங்களோட இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணணும். அதுக்கு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. உங்கள் கீபோர்டில் F10 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்கள். OOBE/bypassNRO அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத டேரெக்டாக ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு அகெயின் ரீஸ்டார்ட் ஆகி வரும். இப்போ ரீஸ்டார்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு அகெயின் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண அந்த இங்கிலீஷ் இந்தியா ஸோ அந்த மாதிரி பேசிக் செட்டப்பை வந்து அகெயின் கேட்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு புதுசாக ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கேட்காது. நீங்கள் டேரெக்டாக உங்களோட லோக்கல் அக்கௌண்ட்லேயே வந்து டேரெக்டாக உள்ளே போயிடலாம். தென் உங்களோட நேமை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வேணா வச்சுக்கோங்க, இல்லைனா அப்படியே எம்டியாக ஸ்கிப் பண்ணிடுங்க. தென் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரைவசி செட்டிங்ஸ்னு வரும். இதில் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க. எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ டயக்னோஸ் டேட்டா, இங்க் அண்ட் டைப்பிங் எதுவுமே தேவையில்லை. பர்சனலைஸ்ட் ஆஃபர்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. தென் அகெயின் உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகி ஹாய் வந்துடும். ஸோ ஹாய் வந்துருச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட விண்டோஸ் இன்ஸ்டால் ஆயிருச்சுன்றது அர்த்தம். ஓகே, தென் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விண்டோஸ் கம்ப்ளீட்டாக வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸ்க்கு தான் போகணும். டைரெக்டாக உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு விண்டோஸ் அப்டேட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட மொத்த டிரைவர்ஸுமே ரெடி டு இன்ஸ்டால் ஆர் டவுன்லோடுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் எல்லாத்தையும் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் டப்புன்னு கிளிக் பண்ணிடுங்க. அதே டைம் வந்து இன்டர்நெட்டும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்டர்நெட் இல்லைனா டவுன்லோட் ஆகாது. அவ்வளோதான். இதெல்லாம் டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட விண்டோஸ் இன்ஸ்டால் ஆயிரும். இவ்வளோதான் கைஸ். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமுக்கு வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்றத நம்புறேன். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல தாராளமாக சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஓஎஸ் போட தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா கைஸ், டாடா பை பை, see you.